இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 23 5வது வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒருவேளை இந்த நாளில் உங்கள் பாத்திரம் குறைவுள்ள பாத்திரமாக இருக்கலாம். உங்களுடைய பாத்திரத்தில் எதுவும் இல்லாமல் வெறுமையான பாத்திரமாக இருக்கலாம். ஒருவேளை உடைக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கலாம், உதாசீனப்படுத்த பாத்திரமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாத்திரத்தை நிரப்புகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாத்திரத்தை நிரப்புகிறது மாத்திரமல்ல, நிரம்பி வழியை செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் என்னுடைய பாத்திரத்தில் எனக்கு உதவி செய்வதற்கு இல்லை, நான் தத்தளிப்பின் பாத்திரமாக இருக்கிறேன், நான் நொறுக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறேன், ஆனால் கொயவன் கையில் அந்த பாத்திரத்தை அவன் மீண்டுமாய் வணைந்து அதை அற்புதமான ஒரு பாத்திரமாய், உபயோகப்படக்கூடிய பாத்திரமாய், பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய், அது நிரம்பி ஒழிகிற பாத்திரமாய் மாற்றுவதற்கு கொயவன் கையில் அந்த பாத்திரம், அந்த களிமண், அதை தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து என்கிற பரம கொயவன் காரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருங்க. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உடைந்து போய் இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் சிந்தி போய்விட்டதோ, பாத்திரத்தில் வைக்கக்கூடாதபடி எதெல்லாம் உங்களை தடுத்து கொண்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, என் பாத்திரத்தை முதல்ல நீங்கள் உருவாக்கி என் பாத்திரத்தில் ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க, உம்முடைய கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய நன்மையால் நிரப்புங்க, உம்முடைய ஆண்டவரே உம்முடைய காருண்யத்தால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது, யாரெல்லாம் உங்களை பார்த்து தூஷணம் செய்தார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருந்தார்களோ, யாரெல்லாம் உங்களுடைய பாத்திரத்தை உடைத்து போட்டார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உங்கள் பாத்திரத்தை ஆசீர்வாதத்தால் நிரம்பி வழியை செய்வார். அவர்களே உங்களோடு கூட வந்து கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உங்களை பார்த்து பிரமிப்படைவார்கள். அந்த அற்புதம் நடக்கும். இந்த நாளில் நீங்கள் தாழ்த்தும் பொழுது, என்னை பிரயோஜனமுள்ள பாத்திரமாக, உபயோகமுள்ள பாத்திரமாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றுங்க என்று கேட்போம். கர்த்தர் செய்வார். அன்பின் பிதாவே, யாரெல்லாம் உடைந்து போய் இந்த நாளில் நொறுக்கப்பட்டு ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கான வார்த்தையை நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கும் பொழுது என் பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்கிற தேவன் நீங்கள். ஆண்டவரை, மனிதர்களால் என்னை ஆஸ்வதிக்க முடியாது, மனிதர்களால் என்னை உயர்த்த முடியாது. என்னை உயர்த்துகிறவர் நீர், என்னை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறவர் நீர். என் பாத்திரத்தை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வாதத்தால், நன்மைகளால், கிருபையால், காருண்யத்தால் நிரப்புகிறவர் நீங்கள். ஆண்டவரை நிரப்புங்க. ஒவ்வொரு யாரெல்லாம் குறைவோடு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்த்து கொண்டு உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிறாங்களோ, ஒவ்வொருவருடைய பாத்திரத்தையும் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றி நிரம்பி ஒழிகிற ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அது இந்த நாளே நடக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.